Taste the Daily. வணக்கம் அருண்குமார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு இன்றைக்கு கடைசி நாளான 9வது நாள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ஏராளமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள், குறிப்பாக தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா ஆகிய 3 மாநிலங்களுக்கு இந்த விருப்ப மனுக்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 15ஆம் தேதி 12 மணிக்கு தொடங்கிய இந்த விருப்ப மனு விநியோகம் இன்று மாலை 5 மணியோடு நிறைவடைவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடந்த 11ஆம் தேதி அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 82 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய பல்வேறு நிலைகளிலே பணியாற்றக்கூடிய பல்வேறு அணிகளைச் சேர்ந்தவர்கள், இளைஞர் இளம்பெண்கள் பாசறை, அதே போன்ற மகளிர் அணி, மாணவர் அணி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஓட்டுநர் சங்கங்களைச் சேர்ந்தவர்கள், அண்ணா தொழிற்சங்கத்துடைய பல்வேறு நிர்வாகிகள், அதே போன்று அம்மா பேரவையைச் சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் இந்த மனுக்களை பெற்று விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து அளித்து வருகிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே தேர்தல் பணி என்று வந்துவிட்டால் களத்திலே முதலில் நிற்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஆக இருக்கட்டும், புரட்சித் தலைவி அம்மாவாக இருக்கட்டும், புரட்சித் தமிழர் எடப்பாடியாராக இருக்கட்டும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேர்தல் என்று வருகிற பொழுது மக்கள் பணி செய்வதில் அவர்கள் தெளிவாக திட்டமிட்டு, அதே போன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே இதற்காக சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்களுக்கான தனி கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது, பெண்களுக்கான தனி கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இறுதி நாள் என்பதால் ஏராளமானோர் இன்றைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு கவுண்டர்களிலே நீண்ட வரிசையில், அதாவது ஒவ்வொருவரும் தாங்கள் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளுக்கான வரைவோலை டிடி, அதே போன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் போட்டியிட வேண்டும் என்கிற விருப்பம் தெரிவித்து தங்கள் தொகுதியில் அவர் போட்டியிட வேண்டும் என்பதற்காக அவருக்கான அந்த வரைவோலை டிடியை கொடுத்து விண்ணப்பங்களை பெற்று விண்ணப்பத்திலே கேட்கப்பட்டிருக்கக்கூடிய பெயர், அதே போன்று எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார், அந்த தொகுதிக்கான குறியீடு, குறிப்பாக பொது தொகுதியா தனி தொகுதியா, அதே போன்று அவருடைய முகவரி, கட்சிக்காக அவர்கள் செய்திருக்கக்கூடிய சேவைகள், மக்களுக்காக ஆற்றியிருக்கக்கூடிய பணிகள், அதே போன்று மக்களுக்காக வேறு என்னென்ன சிறப்பு திட்டங்களை செய்திருக்கிறார்கள், அவர்கள் என்னென்ன பொறுப்புகளிலே உள்ளாட்சி அமைப்புகளிலே சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே வகித்திருக்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் அந்த விண்ணப்பங்களிலே கேட்கப்பட்டிருக்கும். அதே போன்று 2ஆம் பக்கத்திலே அவருடைய ஏறக்குறைய ஒரு 3/4 அளவிலான புகைப்படம் ஒன்று ஒட்டப்பட வேண்டும். 2 புகைப்படங்கள் அந்த விண்ணப்பத்தோடு இணைக்கப்பட வேண்டும். பிறகு அவர்கள் கையெழுத்திட்டு தேதியோடு கூடிய அந்த விண்ணப்பத்தை இங்கே இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே பெறுவதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழுவிடம் வழங்க வேண்டும். அதிமுகவுடைய அந்த குழு அந்த விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டும், குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த விருப்ப மனுவை தமிழகம் மட்டுமல்லாது பாண்டிச்சேரி, கேரளா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தொடர்ந்து இந்த விருப்பத்தோடு வந்து 2026 சட்டமன்ற தேர்தலிலே தீய சக்தி திமுகவை அரியணையில் இருந்து அகற்ற வேண்டும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மக்கள் இயக்கம் அரியணை ஏற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து விருப்ப மனுக்களை அளித்து வருகிறார்கள். விருப்ப மனு பெறுவதற்காக இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை களை கட்டி இருக்கிறது, விழாக்கோலம் கொண்டிருக்கிறது. மனுக்களை பெறக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வாழ்க, 2026 முதல்வராக பதவியேற்க இருக்கும் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வாழ்க, குடிமராமத்து நாயகன் வாழ்க, மக்கள் முதல்வர் வாழ்க என்று அதிமுக செய்த சாதனைகளை நினைவில் கொண்டு அந்த முழக்கங்களை முன்வைத்து அதிமுக கொடியோடும், அதே போன்று இசை வாத்தியங்கள், பேண்டு, பறை போன்ற பல்வேறு இசைக்கருவிகளோடும் உற்சாகமாக பட்டாசுகள் வெடித்தும் அந்த விருப்ப மனுவை பெறுகிறார்கள், விருப்ப மனுவை அளிக்கிறார்கள். அதே போன்று விருப்ப மனு அளிக்கிற பொழுதும் அதிமுக என்கிற இந்த மக்கள் இயக்கத்தினுடைய பொதுத்தமிழர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வாழ்க என்கிற அந்த முழக்கங்களோடு இரட்டை இலையை காட்டி எடப்பாடியார் வாழ்க, பொதுச் செயலாளர் வாழ்க, புரட்சி தமிழர் வாழ்க என்கிற அந்த முழக்கங்களை முன்வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இறுதி நாளாக 9 இன்றைக்கு 9வது நாள் இன்றைக்கு தொடர்ந்து இந்த விருப்ப மனு வழங்கப்பட்டு வருகிறது. இன்று மாலை 5 மணியோடு நிறைவடைய இருப்பதால் ஏராளமான தொண்டர்கள் உற்சாகத்தோடு நீண்ட வரிசையிலே நின்று அந்த மனுக்களை பெற்று வரக்கூடிய
காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முறையாக விநியோகம் செய்வதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழக நிர்வாகிகள் அதற்கான பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து அதற்கான சிலிப்பு ரசீதை கொடுத்த பிறகு அந்த விண்ணப்பத்தையும் தருகிறார்கள். விண்ணப்பத்தை பெற்று ஆர்வத்தோடு இன்றைக்கு அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக அலுவலகத்திலே இன்றைக்கு முழக்கங்களாக அதிமுகவுடைய தொண்டர்களுடைய உற்சாக முழக்கங்களாக காட்சி அளிக்கிறது. அந்த தொண்டர்கள் மத்தியிலே எழுச்சி காணப்படுகிறது. அதனை நம்மால் பார்க்க முடிகிறது.